ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை சொற்களுக்கு இணையான பன்மை சொற்களின் எண்களை நம்ம நிரப்பலாம். அதாவது ஒருமை சொல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்பிளை பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே 4, 5 அல்லது 2 அல்லது 3 ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை தான் நம்ம ஒருமை சொற்களுக்கு இணையான பன்மை சொற்களை நம்ம நிரப்பலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பழம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. இதே நிறைய ஆப்பிள் இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவோன்னா பழங்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி நம்ம நிறையா பார்க்கலாம். இரண்டாவது தக்காளி. பன்மை சொல் தக்காளிகள். இலை, இலைகள். புத்தகம், புத்தகங்கள். பூ, பூக்கள். சிறுவன், சிறுவர்கள். சிங்கம், சிங்கங்கள். மரம், மரங்கள். லட்டு, லட்டுகள். வாத்து, வாத்துகள். பலூன், பலூன்கள். பரிசு, பரிசுகள். இப்போ நீங்கள் ஒருமை சொற்களுக்கு இணையான பன்மை சொற்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதாவது சுலபமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருமை சொல்னா என்ன, பன்மை சொற்கள்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி நம்ம நிறையா கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.